உறவுகள் மீது நமக்கு ஒரு பெரும் கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த உறவை அந்த நுட்பத்தோடு நாம் பார்ப்பதே இல்லை. நீ வயசாயிட்டீங்கன்னா ஓரமாக உட்காருன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஒரு வயதுக்கு மேலே உனக்கு அதிகாரம் இல்லைங்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைகள் கூடுதலாக சம்பாதிக்கிற போது என்ன சம்பாதிக்கிறான்னு கேட்கவே பயப்படுறோம். எப்படி போச்சு? பள்ளிக்கூடம் படிக்கிற போது உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருக்க வேண்டிய உறவை விட மிக முக்கியமான உரிமை அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நீங்களாகவே முடிவெடுத்துக் கொள்கிறீர்கள். சம்பாதிக்கிற பிள்ளைகிடம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. சம்பாதிக்கிற பிள்ளைகிட்ட தான் கேள்வி கேட்கணும். படிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம், சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம். சம்பாதிக்கிற காசை எப்படா பத்திரப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கணும்ல. அப்ப காசை என்ன பண்றடான்னு கேட்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்க கேட்கணும், நீங்க விலகப்படாது. அதுக்கு பசங்க ரெடி தான், நீங்க ரெடியாங்கிறதா இப்போதைக்கு கேள்வி. நீங்க நல்லா பேசிட்டு பெரிய தம்பி இவங்க எல்லாம் எங்க ரூமை போய் கதவை சாத்திக்கிறாங்க, வார்த்தையை பேசவே மாட்டேங்கிறாங்க, போகவே மாட்டேங்கிறாங்க. அது திடீர்னு நடக்கவே நடக்காது. நம்முடைய வீடுகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மிக கடினமாக உழைத்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டால் மகிழ்ச்சி வந்துடும் நம்ம நம்புறோம். அப்படி வராது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி வரும். ஏன்னா உலகத்துல எல்லா பணக்காரனும் சந்தோஷமாலாம் இல்லை, ஆனா சந்தோஷமா இருக்கவெல்லாம் மனசளவுல பணக்காரனா இருக்கான்.